ஹலோ ஓகே ஓகே வந்துட்டேன் திரும்ப. வணக்கம், என் பேர் எம் கபிலன். நான் இப்போ நீங்கள் கண்டிருப்பீங்க சில இடத்துல நான் போய் எல்லா இடத்துலையும் ஒரு 7-8 வயசுல இருந்து நான் பாடுறேன். அந்த நேரத்தில் வந்து நான் அப்பாவுக்கு பிடிச்ச பழைய பாட்டோடு தான் நான் பாடுறது. அப்போ நான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நான் முதல்ல மேடையில் பாடின பாட்டை நான் இப்போ எல்லாருக்கும் பாடி காட்டுறேன். கிட்டாரோடைய கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே சரி, எனக்கு கேட்க அதான். தெய்வம் தந்த வீடு வீதிருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதிருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் சுகம் என்ன, நீ வந்த கதை என்ன, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் எது போடி தங்கச்சி, கொண்டால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி, ஆதி வீடு அந்தம் காடு, இதில் நான் என்ன அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. இதான் நான் முதல் பாட்டு. ஆனா இப்படி பாட்டு நான் மேடையில போய் பாடினாலும் வீட்டை இருந்து பாடின பாட்டுகள் வந்து இந்த மாதிரி பாட்டுகள் தான். 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி, ஏ சின்னால பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா, என் அத்தை அவ பெத்த என் சொத்த அடி வக்கம்மா தோட முத்து தரவோ, அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக சிகப்பு மச்சானை அழைக்குதடி. அப்படியே வீட்டை பழைய பாட்டோல தான் ஓடி ஒன்று இருக்கும். காரக்குள்ள போனாலும் பழைய பாட்டு, வீட்டை இருந்தாலும் பழைய பாட்டு. அந்த நேரத்துல எனக்கு அப்படியே ஒரு ஷொக் அடிச்ச மாதிரி புது பாட்டு ரீமிக்ஸ் எல்லாம் வந்து ஏர்லி 2000s எல்லாம் ஞாபகம் இருக்கு. எல்லா பாட்டையும் ரீமிக்ஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க அந்த நேரத்துல. அதுக்கு ஒரு உதாரணம் இது. இந்த ஒரிஜினல் பாட்டை முதல்ல பாடுறேன், ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு எப்படி தெரியும்ன்றதை நான் அதுக்கப்புறம் பாடுறேன். பாட்டு பாடவா பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. ஆனா எனக்கு கானா பாடா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. அப்ப எனக்கு இந்த பாட்டு தெரிஞ்சது, ஆல் யுவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆல் யுவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி அவ பர்சனாலிட்டி, பார்க்க வந்ததம்மா லவ் தானடி, அவ பார்வையால பதில சொன்னா எஸ் தானடி, கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி, நான் கோழி முட்டை தூக்குறவ ஆனா என்னடி, அப்பு டவுன் வாழ்க்கையில வந்து போகுண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி, பல்ட்டி அடிப்பேண்டி உசுர கழட்டி கொடுப்பேண்டி,
நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லிட்டு அடி வேண்டி. சத்தியம் அடிக்க மாட்டான்னு பயப்படாதீங்க. பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா இப்படியே கணக்க பாட்டோல் ரீமிக்ஸ் பண்ணியே வந்தாங்க. எனக்கு நான் ஒரிஜினல் பில்லா படம் நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. ஆனா அதுல ஒரு பாட்டு இருக்கு, வெத்தலையா போட்டேன். அதுக்கு எங்கட அஜித் குமார் நடிக்கும் போது யுவன் சங்கர் ராஜா போட்ட மியூசிக் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்டா பீட்டா இருக்கும், சங்கீதமும் பெருசா இருக்காது. ஆனா ஒரிஜினல்ல கணக்கு சங்கீதம் இருக்கு. இந்த புது பாட்டு வெத்தலையா போட்டேண்டி புத்தி கொஞ்சம் மாறுதடி, புத்தி கொஞ்சம் மாற இல்ல சக்தி கொஞ்சம் ஏறுதடி, உச்சி போட்டு தெரிக்க உள்ள வடி வடிக்க அத்திக்கிட்டு போச்சு பித்து மனம் பிடிக்க, ரத்தம் சூடாகும் பித்தம் பித்தம் தலையேறும் சித்தம் சித்தம் தடுமாறும். ஆனா இதை விட அழகா இருக்கிறது அந்த ஒரிஜினல் எம்எஸ்பி பாடும்போது நீங்க கேட்டீங்களா, அவர் தண்ணி அடிச்சுட்டு பாடுற மாதிரி தான் அந்த பாட்டே இருக்கு. ஆனா அவர் குடிச்சிருக்கவே மாட்டேன். அது பங்கி அடிச்சேண்டி பான் வீடா போட்டு சிங்கிள் டபுளாச்சு சிவப்பெல்லாம் வலுவாச்சு தக்கரடிக்குதடி டாப்புல போகுறண்டு நிக்கிறனா பறக்கிறனா எதுவுமே புரியலடி, வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏற இல்ல புத்தி கொஞ்சம் மாறுதடி, அடி மாமா மகரதிய ஏன் சின்னி சக்கர கிளியே, அடி மாமா மகரதியே ஏன் சின்னி சக்கர கிளியே, அடி மாமா மகரதியே ஏன் சின்னி சக்கர கிளியே, சுத்துதடி சுத்துதடி எனக்கு இப்போ சுத்துதடி தான் அந்த பாட்டு போகும். அதே மாதிரி இன்னொரு ரீமிக்ஸ் பாட்டு நான் கேட்டது பொன்மகள் வந்தாளுக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீமிக்ஸ். பழைய பாட்டு நல்ல மெலோடியஸா போகும். பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. அதுல ஒரு ரப்ப கோத்து விட்டா, every time I look into her eyes I get butterflies, I'm so glad she me and not the other guys, I love to see another tribe but she's my wife, yeah I'm living the high life. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும், முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். அதே மாதிரி நானும் ஒரு பாடம் தான், நாங்களும் ஒரு பழைய பாட்டு எடுத்து அதுல ஒரு ரப் கட்டத்தை போட்டு விட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். அப்ப அதுக்குதான் நான் 1959 எழுதப்பட்ட செந்தமிழ் தேன்மொழியா பாட்டு எடுத்து தூக்கி ரப்பா மாத்தி விட்டேன். அது இப்படிதான் போகும். ஒரிஜினல் முதல்ல பாடுறேன். செந்தமிழ் தேன்மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா, நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா. இதுல ரப்ப போட்டு விட்டா இப்படிதான் இருக்கு. யோமா செந்தமிழ் சிறுக்கி செவ்வாக்கும் சம்பரத்தி நெஞ்சுக்களை இருக்கும் நான் காளி மேலும் நானும் இருத்தி நான் திருப்பி உன்னை சிரிச்சு முறைச்சு அசத்தி காக்கி போட்டு காத்திருப்பேன் எந்த நரசி. செந்தமிழ் தேன் மொழி பொண்ணு உன்னை பார்த்த உடனே கெத்தாகி கிட்ட என்ன கெட் வெடிச்சு கெட் கிரேசி விம்மி சிரிக்கும் மலர் கொடி, நீ சிரிச்சா எனக்கு தொத்தும் உன் பவள பல்ல பார்த்து நிலவு கூட போட்டி போடும். செந்தமிழ் தேன் மொழியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா, நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா. பைங்கனி இதழில் the first time I met her பலரசம் தருவாள், the sweetest berry ever பருகிட தலை குனிவாள். She had them soft lips got me tasting sweet cherry chapstick. அப்ப
இப்படியே நான் இந்த பாட்டை எழுதி இப்ப கடைசி ஒரு 5 வருஷமா நான் ஃபுல் டைமா பாட்டு எழுதுற ஒரு மியூசிஷியன் ஆயிட்டேன். அப்ப நான் போறதுக்கு முன்னாடி இந்த செட்டை முடிச்சிட்டு நான் ஒரு பாட்டை பாடலாமா? சொந்த பாட்டோண்ட ஓகே எங்க காணாது இப்படி ஓகே ஓகே இப்ப பாடு. ஓகே நான் அடுத்ததா இப்ப பாட போற பாட்டு வந்து அடுத்ததா இப்ப நான் பாட போற பாட்டு வந்து இன்னும் வெளிவரையில, அடுத்த கிழமை வெளிவருது. இதை நான் நிச்சயமா சொல்றேன். அப்ப எல்லாம் ஃபைனலா முடிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். பட் பாப்போம் என்ன வேரியன்ட். இந்த பாட்டுக்கு பேர் வண்ணக்கிளி. அப்ப இதுண்ட கோரஸ் ஒருக்கா நான் முதல்ல பாடி காட்டுறேன். நான் பாட்டை போட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்து பாடுறேன். இப்படிதான் போகும். ஐயோ என்ன அழகு மனசு முழுக்க ஒட்டிக்கிற அப்பப்பா அப்படியே என்ன உனக்கு எடுத்துக்கொய போத போதுயா பக்குன்னு என்ன பார்த்துட்டா சேட்டையா இருந்த என்ன சேத்துக்குள்ள விழுத்திட்டா விட்டு போற வண்ணக்கிள்ளி முத்தம் கொடுக்க தோணுதடி வெத்து வெட்டா பார்த்து போற வகுப்புக்கு நான் பாத்தி அடி வாட்டி வண்ணக்கிள்ளி இச்சு விட்டா என்ன வண்டி தானா பார்த்து புட்டு சென்டிமெண்டா பொங்கு ரெண்டினா. இதான் வண்ணக்கிள்ளி. ஐயோ என்ன அழகு மனசு முழுக்க ஒட்டிக்கிற அப்பப்பா அப்படியே என்ன உனக்கு எடுத்துக்கொய போத போதுயா பக்குன்னு என்ன பார்த்துட்டா சேட்டையா இருந்த என்ன சேத்துக்குள்ள விழுத்திட்டா விட்டு போற வண்ணக்கிளி முத்தம் கொடுக்க தோணுதடி வெத்து வெட்டா பார்த்து போற வகுப்புக்கு நான் பாத்தி அடி வாட்டி வண்ணக்கிளி இச்சு விட்டா என்ன வண்டி தானா பார்த்த போட்டு சென்டிமெண்டா பொங்கு ரெண்டினா. வந்து டான்ஸ் ஆடலாம் முடியுங்களே, வெட்கப்படாதீங்க. நீங்க வந்து டான்ஸ் ஆடலாம். ஐயப்பா ஐலப்பா கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஐயப்பா ஐலப்பா கதல கன்ஃபார்ம் பண்ணிட்டா. விட்ட வருஷம் போகட்டும் லவ் இன்ட்ரெஸ்டோட பண்ணலாம். கவல வேணப்பா இன்னைக்கு இரவு பாட்டுதா. பொறுப்பு எல்லாம் தூக்கி போட்டு ஜாலி பண்ண ஆசைதா. என்ன நீயும் ஏத்துக்கிட்டா இருவரும் நம்ம சேர்ந்துக்கலாம். முகவரி தேவையில்லை முந்திக்கிட்டு பார்த்துக்கலாம். புது வந்த மல்லிகை பூனை தாண்டி வர மனம் ஒட்டிக்குமா. பொத்தி வச்ச ஆசையெல்லாம் காதல் பத்தி குச்சி போல பத்திக்குமா. விட்டு போற வண்ணக்கிள்ளி முத்தம் கொடுக்க தோணுதடி வெத்து வெட்டா பார்த்து போற வகுப்புக்கு நான் பாத்தி அடி வாட்டி வண்ணக்கிள்ளி இச்சு விட்டா என்ன வண்டி தானா பார்த்தா சென்டிமெண்டா பொங்கு ரெண்டினா. நன்றி வணக்கம். என் பேர் எம் கவிலால். எல்லாரும் இந்த பாட்டை கேட்டதுக்கு நன்றி.